ஹாய். இந்த சேனலில் சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனல் ரிலேட்டட் ஃப்ரீ கிளாஸஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ அனலைஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக்ஸ் என்னென்ன, அதோட டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் அந்த டூல்ஸில் ரேஷியோ அனலைஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ அதோட நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னா அப்படின்னா கேஷ் ஃப்ளோ அனலைஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெறும் அக்கௌண்ட்ஸில் வெறுமனே ப்ராஃபிட் மட்டும் பார்த்தா போதாது. ஒரு பிஸ்னஸில் கேஷ் எப்படி வருது, எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்க தான் அந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ். கேஷ் ஃப்ளோ அனலைஸ் எதுக்காக அப்படின்னா கேஷ் எப்படி வருது, எப்படி போகுது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ். வாட் இஸ் கேஷ் ஃப்ளோ அனலைஸ்? Cash flow analysis shows the real cash coming into and going out of the business over the period of time. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேஷ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ் உதவுது அப்படின்றான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கான்? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 பேஸ் பண்ணியிருக்கு. இட்ஸ் யூஸ்ஃபுல் டு லிக்விடிட்டி அசஸ் லிக்விடிட்டி அசஸை யூஸ் பண்ணலாம், அசஸ் மதிப்பிடுறதுக்கு இது உதவுது அப்படின்றான். கேஷ் ஃப்ளோ அனலைஸ் மீன்ஸ் ஸ்டடிங் ஹவு கேஷ் கம் இன் அண்ட் ஹவு கோஸ் அவுட், எப்படி கேஷ் வருது போகுது அப்படிங்கிறத குறிப்பிட்ட பீரியடில் நம்ம பார்க்குறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உதவுது அப்படின்றான். இட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் த கம்பெனி கேன் ஜென்ரேட் எனஃப் கேஷ், போதுமான கேஷ் நம்மள்கிட்ட இருக்கா டு பே த ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது ஆப்ளிகேஷன் இருக்கும்போது அதை பே பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான கேஷ் இருக்கா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்கா, ரிட்டர்ன் டு மணி டு ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு போதுமான ரிட்டர்ன்ஸ் கேஷ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது கேஷ் ஃப்ளோ அனலைஸ் இருக்குது அப்படின்றான். இதில் 3 பார்ட்டாக பிரிக்கிறான் கேஷ் ஃப்ளோ அனலைஸை. ஒரு ஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், செகண்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், மூணாவது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. இந்த 3 பார்ட்டு தான் கேஷ் ஃப்ளோ அனலைஸில் பண்ணுவாங்க. ஒன்று ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன என்ட்ரிஸ்லாம் வரும் அப்படின்னா மெயினாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் இருக்கோ அதுக்குலாம் இங்கே தான் என்ட்ரி பண்ணி பார்ப்போம் அப்படின்றான். அப்போ கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம்? நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது கஸ்டமர் கேஷ் வரும். அப்போ பேமெண்ட் டு சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் நடக்குதோ அது ஃபுல்லாக இங்கே தான் பதிவோம் அப்படின்றான். அப்போது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்கிறான்? கேஷ் சேல்ஸு, சேல்ரி பேமெண்ட்டு, ரெண்ட் பெய்டு, இதெல்லாம் இங்கே தான் பண்ணுவோம் அப்படின்றான். அதுக்கடுத்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பையிங் செல்லிங் ஃபிக்ஸட் அசட்டை, இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபிக்ஸட் அசட் வாங்கும் போதோ அதை விற்கும் போதோ நடக்கிற டிரான்சாக்ஷனை இங்கே தான் பதிவோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்கும் போதோ ஏற்பட்ட நடவடிக்கை டிரான்சாக்ஷனை இங்கே தான் பதிவோம் அப்படின்றான். அப்போது எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறான்? சேல் ஆஃப் லேண்டு, லேண்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ சேல்ஸ் பண்ணாலோ அதை எக்யூப்மெண்ட்டை வாங்கினாலோ விற்றாலோ அந்த டிரான்சாக்ஷன் இங்கே தான் பதிவோம் அப்படின்றான். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னால் நிதி நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணுவோம்? நமக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணுவோம்? கேபிட்டல்ஸு இன்க்ரீஸ் பண்ணுவோம். சப்போஸ் ரீபேமெண்ட் பண்ணுறோம், லோன் வாங்கியிருக்கோம், ரீபேமெண்ட் பண்ணுறோம், இல்லை கேபிட்டல் ரீபேமெண்ட் பண்ணுறோம்னா அப்போவும் இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பதியணும். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, ரீபேமெண்ட் ஆஃப் லோனு, டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்றான். ஓகே, நெக்ஸ்ட் ஒய் கேஷ் ஃப்ளோ இஸ் இம்பார்ட்டன்ஸ். கேஷ் ஃப்ளோ அனலைஸ் எதுக்காக இந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ் இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னா ரியல் லிக்விடிட்டி பொசிஷனை பார்க்குறதுக்கு, உண்மையான நிதி நடவடிக்கைகள் என்ன நடந்திருக்கு, நிதி நிலையை அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ் உதவுது அப்படின்றான். ஹெல்ப் இன் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளான், குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ் உதவுது அப்படின்னா. யூஸ்ஃபுல் டு செக் த பிஸ்னஸ் ஜென்ரேட் எனஃப் கேஷ், போதுமான கேஷ் உற்பத்தி பண்ணுறதுக்கு இருக்குது. டு செக் பிஸ்னஸ் போதுமான கேஷ் உற்பத்தி ஜென்ரேட் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும். ஹெல்ப் டு வெரிஃபை வெதர் த கேஷ் பேலன்ஸ் இஸ் இன் பேலன்ஸ் ஷீட் டேலிஸ் கரெக்ட்லி, அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் பேலன்ஸ்னு ஒன்று டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணியிருப்போம், அதுவும் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கேஷ் பேலன்ஸும் டேலி ஆகுதா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கும், அதாவது பிஸ்னஸில் பிளான் பண்ணுறதுக்கும், நம்மள்ட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, வந்திருக்கு, போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், பேலன்ஸ் ஷீட்டில்
கேஷ் பேலன்ஸ் டேலி ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுறதற்கும் இந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ் உதவுது அப்படின்றான். இது போக என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு, டிவிடெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ் உதவும். ஓகேங்களா. அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ அனலைஸில் ஃபார்மெட் டைரக்ட் கேஷ் ஃப்ளோ அனலைஸில் என்னென்ன, அதாவது நம்ம டைரக்ட் ஃபார்மெட் இருக்குது, இன்டைரக்ட் ஃபார்மெட் இருக்குது, இன்டைரக்ட் மெத்தட் இருக்குது. கேஷ் ஃப்ளோ அனலைஸ் டைரக்ட் மெத்தட் என்ன, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மொத்தம் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம் அப்படின்னமா. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்னது, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ், அதில் வரும் இபிஐடி அண்ட் மைனஸ் வந்து ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் இங்கே வரும். அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், நான் கேஷ் ஐட்டம் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம். அது போக ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச் ஆகிருக்கிறத இங்கே தான் வரும். கடைசியில் கிடைக்கிறது என்ன ஆகும், நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நம்மகிட்ட கிடைக்கும் அப்படின்றான். ஓகேங்களா. அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஃபிக்ஸட் அசெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஆகும், கேஷ் வெளியே போகும், அப்போது மைனஸ். சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா நம்மகிட்ட என்ன கேஷ் வரும், அப்போது ப்ளஸ். நெட் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், கேஷ் வந்தால் அது ப்ளஸ், கேஷ் வெளியில் போச்சு அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம கேஷ் கொடுப்போம், அப்போது நம்மகிட்ட இருந்து கேஷ் வெளியில் போகும், அப்போது மைனஸ். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன, ப்ரொசீட் ஃப்ரம் த ஷேர் இஷ்யூ. ஷேர்ஸோ லோனோ வாங்கினோம்னா என்ன ஆகும், கேஷ் நமக்கு வரும். சப்போஸ் டிவிடெண்ட் பே பண்ணுறோம், லோன் ரீபேன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து கேஷ் வந்து வெளியில் போகும், ஸோ மைனஸ். நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிப்போம், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இதை நம்ம சப் டோட்டல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நெட் இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் இன் கேஷ் ஈக்குவலன்ட் கிடைக்கும். நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸோட கேஷ் ஃப்ளோ, நெட் இன்க்ரீஸ் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து போதுமான கேஷ் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். நெட் டிக்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா கேஷ் வந்து டெபிசிட் அப்படின்னும், குறைஞ்சிருக்கு அப்படின்னும். சரி, ஓகே. எக்ஸாம்பிள்ஸ், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 lakhs இருக்குது. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் ஒரு 4 lakhs இருக்குது. 4 lakhs வந்து மைனஸ், பர்ச்சேஸ் பண்ணதுனால மைனஸில் இருக்குது, கேஷ் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், அப்படி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன இருக்குது, மைனஸ் 3 lakhs இருக்குது. ஸோ லோன் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம், டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கோம், ஸோ நம்மள்ட்ட இருந்து கேஷ் வெளியே போயிருக்கு, ஸோ அவுட்ஃப்ளோ. அப்போ இன்ஃப்ளோ என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இன்ஃப்ளோவில் இருக்குது. அப்புறம் அவுட்ஃப்ளோவில் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்போ நெட் கேஷ் ஃப்ளோ என்னவா இருக்குது அப்படின்னா 10 lakhs மைனஸ் 4 lakhs, சப் டோட்டல் பண்ண சொல்லியிருந்தானா. அப்போது 10 lakhs மைனஸ் 4 lakhs மைனஸ் 3 lakhs, நம்மள்ட்ட 3 lakhs இருக்குது. அப்போது இந்த குறிப்பிட்ட பீரியடில் இந்த வருடம் கம்பெனியில் வந்து 3 lakhs வந்து நம்மள்ட்ட கேஷ் அதிகமாக இருக்குது, உருவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா. அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் சர்ப்ளஸ் ஆயிருக்கு 3 lakhs. சப்போஸ் டிகிரீஸ் ஆயிருந்துச்சு மைனஸ் 3 lakhs ஆயிருந்துச்சு அப்படின்னா மைனஸ் 2 lakhs 3 lakhs இருந்தால் கேஷ் வந்து டெபிசிட் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, இந்த வருஷம் கேஷ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ ஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சிருப்போமா, அதுலேருந்து நம்ம எப்படி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஓப்பனிங் கேஷ் நம்மள்ட்ட இருக்கும். லாஸ்ட் இயர் போன 2025 24-25 எவ்வளோ கேஷ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 25-26 வந்து ரிசல்ட்டாக க்ளோசிங் கேஷ் ஃப்ளோ ஈக்குவலன்ஸ் இந்த வருடம் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம இந்த ஓப்பனிங் வந்து 2 lakhs இருக்குது, 24-25 ஓப்பனிங் கேஷ் வந்து 2 lakhs இருக்குது. இன் பிட்வீனில் 25-26 வந்து நெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருடம் வந்து கேஷ் வந்து நம்மள்ட்ட 3 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ க்ளோசிங் கேஷ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 5 lakhs இருக்கும். ரேஷியோ, சப்போஸ் ரேஷியோஸ் என்னன்னா கேட்பான் சில சமயம், இதுக்கான ரேஷியோஸ் கண்டுபிடி அப்படின்னு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸு. சப்போஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கேட்டிருந்தான் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்சு. கேஷ் ஃப்ளோ டு டெப்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் டிவைட் பை டோட்டல் டெப்ட். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா
கேஷ் ஃப்ளோட ரேஷியோஸ் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது கேஷ் டிக்ரீஸ் ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னா, கேஷ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா சர்ப்ளஸாக இருக்குது, நம்ம இந்த வருஷம் 3 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெபிசிட் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். குறைஞ்சிருந்தா இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சப் டோட்டல் அப்படின்னா கேஷ் ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் இது மூணையும் கூட்டுறது, அதாவது ப்ளஸ் பண்ணுறது அப்படின்றோம். சப்போஸ் மைனஸில் இருந்தால் டிக்ரீஸ் ஆகும். இது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்டைரக்ட் மெத்தட். ஒய் கேஷ் ஃப்ளோ அனலைஸ் இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பணத்தோட நிதி நிலைமை அறிஞ்சிறதுக்கு, பேலன்ஸ் ஷீட்டில் செக் பண்ணுறதுக்கு, ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணுறதுக்கு, ஏன்னா போதுமான கேஷ் இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பார்த்தோம். ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பண்ணும்போது இங்கே பதிவோம். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் வாங்கும்போதோ விற்கும் போதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அப்போ இங்கே வரும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் பிஸ்னஸ் நார்மலாக ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன நடக்குதோ அது ஃபுல்லாக இங்கே பதிவோம். ஸோ 3 டைப் ஆஃப் பார்ட்டுன்னு இருக்கும். ஒன்று ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங். அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். கேஷ் ஃப்ளோ வந்து எந்த ஸ்டாண்டர்ட், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பொறுத்திருக்கோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3. கேஷ் ஃப்ளோ அனலைஸ் எதுக்காக அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்லைஸ், குறிப்பிட்ட பீரியடில் எவ்வளோ கேஷ் வந்திருக்கு, கேஷ் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ கேஷ் ஃப்ளோ அனலைஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்டு கேஷ் ஃப்ளோ அனலைஸில் என்ன புக் சம்ஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை தொடர்ந்து அடுத்த பார்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு அடுத்தடுத்த பார்ட் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.